செல்லுகின்ற இங்கிருந்து இதுவரைக்கும் போடப்படவில்லை. அதனால் 2 மணிக்கூர் நேரம் சென்னையிலிருந்து இங்கு வருவதற்கு பாதிக்கப்படுகின்றது. கடலில் மாயமாகும் மீனவர்களை கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ஏற்படுத்தி எடுத்து கழிவுகளை பிரித்து எடுக்கும் ப்ராசஸில் இறங்கிவிட்டால் நாளடைவிலே கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோரங்களில் எந்த ஒரு கடற்கரை கிராமமும் இருக்காது. மதுரையை 2ஆம் தலைநகராக அறிவித்தது. விரைந்து முடி ரயில்வே டபிளில் சாட்டை விரைந்து முடி. இந்த மண்ணிலே யாழத்தாலும் ரத்தத்தாலும் உருவான இந்த மாவட்டம் மக்களுக்கு உயிர் காக்கும் உயர் சிகிச்சைகள் இல்லாத வண்ணம் இருக்கிறது. அதில் தன்னிறைவு கொள்ளையடிக்கும் தலைவர்களின் கூடாரமாக இருக்கிறார். அதில் தன்னிறைவு பெற்றுள்ளது. இதுதான் தன்னிறைவு. இங்கு வெற்றி பெற்று மக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்டு வேலை போய் உட்கார்ந்திருக்கும் எம்எல்ஏ எம்பிக்களே, உங்களுக்கு உடம்புக்கு ஏதேனும் இருந்தால் அரசு மருத்துவமனையில் பக்கம் வருவதுண்டா? ஓட்டு போட்ட நாங்கள் மட்டும் ஏன் அந்த மருத்துவமனையில் போக வேண்டும்? கேட்கிறதா உங்களுக்கு? கயவர்களே, ஓட்டு பிச்சை எடுக்கும் கயவர்களே, மாநில வளங்களை கொள்ளையடிக்கும் சூறையடிக்கும் கயவர்களின் கூட்டமைப்பு. மாநில வளங்கள் அன்னை கொடுத்த வரம், இயற்கை வரம், இயற்கை அன்னையை கருவறுக்கும் கயவர்களே, உங்களுக்கு இயற்கை எண்ணெய் மன்னிப்பை கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு முடிவு உண்டு. வருகின்ற 2026 தேர்தலுக்கு பின்னர் இரு திராவிட கட்சிகளுக்கும் இறங்கு முருகம்தான். நீங்கள் செய்த ஒன்றொன்றையும் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அட்டூழியம், மக்கள் விரோத செயல்கள் அனைத்திற்கும் பற்றியும் முதலுமாக இந்த மண்ணில் இருந்து தோன்றுகிறோம். உங்களுக்கு அனைவருக்கும் வந்து சேரும். மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழருவி மணியன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் நாகர்கோவிலில் குமரி மாவட்ட மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து ஆதரவை தருகின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வளங்கள் கொள்ளை போய் கொண்டிருக்கின்றன. அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றது. அனைத்துக்கும் சென்னைக்கே அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனை தடுத்து நிறுத்தி மதுரையை 2ஆம் தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்று காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. நெய்யாறு, ஏவிபி கால்வாய் போன்ற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தலைமை இருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய கிழக்கு மாவட்ட தலைவர் அருமையண்ணன் கதிரேசன் அவர்கள் தலைமை ஆற்றுப்படி கேட்டுக்கொள்கிறோம். காமராஜ் கட்சியின் தலைவர்களே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி தகுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கின்ற ஆகாசே மேற்கு மாவட்ட காமராஜ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆகாசேவ் அவர்களே, மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் பா குமரையா அவர்களே, மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட தலைவர் அயல்ராஜ் அவர்களே, சிவகங்கை மாவட்ட தலைவர் அருளானந்த் அவர்களே, மரியாதைக்குரிய பாசத்திற்கும் உரிய பெத்துராஜ் அவர்களே, அரவிந்தன் அவர்களே, வரதராஜன் அவர்களே, மாவட்ட மகளிரணியின் மாபெரும் தலைவி, தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அருமை வள்ளி ரமேஷ் அவர்களே, ரங்கராஜன் அவர்களே, ஈஸ்வரன் அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, வெள்ளையங்கிரி அவர்களே மற்றும் எங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் செல்லத்துறை, சிடிஎம்புரம் பஞ்சாயத்து, காந்திபுரம் பஞ்சாயத்து தலைவர் செல்லத்துறை அவர்களே மற்றும் ஜனகநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய அருணாசலம் அவர்களே, ஐயப்பன் அவர்களே மற்றும் இங்கு திரண்டிருக்கின்ற பால்மணி அவர்களே, இங்கு ஏராளமாக திரண்டிருக்கின்ற நண்பர்களே, தோழர்களே, எங்களுடைய மாவட்டத்தின் துணைத் தலைவர்
முருகன் அவர்களே, மற்றும் ஒரு துணைத் தலைவர் சுகுமாரன் அவர்களே, இந்த தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சி நடைபெறும் என்று நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். மிக 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 மட்டமான ஒரு ஆட்சி, மிக மிக ஒரு மட்டமான ஆட்சி. 60 வருடங்களாக இந்த திராவிட கட்சிகள், திமுக, அண்ணா திமுக, இவர்கள் மாறி மாறி நம்மை துவம்சம் செய்கிறார்கள். மக்களே, இலவசம் 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 என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஒரு பஸ்ஸை கொடுத்து கரண்ட் பில்லு யாருது? நம்ம ரோட்டில் நடந்து செல்லக்கூடிய இந்த ரோடுக்கு டாக்ஸ் நமக்கு யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? தாய்மார்களை, நீங்கள் 1000 ரூபாய் கிடைக்கும் என்று இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கின்றீர்கள். ஆனால் யாருக்காவது தெரியுமா? நீங்கள் நடந்து செல்லுகின்ற இந்த ரோட்டுக்கு சாலை வரியாக உங்களிடம் வசூலித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் திராவிட இயக்கங்களுக்கு வாக்களிக்கின்றீர்கள். 1000 ரூபாய், இவர் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு உங்களுடைய அத்தனை கடமைகளையும் நம்மை செய்ய விடாமல், நாம் நமது பிள்ளைக்கு அன்றைக்கு எப்படி காமராஜ், பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இலவச கல்வியும் இலவச உணவும் இலவச உடையும் கொடுத்தார்களோ, அந்த நிலை சற்று கூடுதலாக செய்ய வேண்டும், நாங்கள் கொண்டு வந்த திட்டம் என்று பறைசாற்றுகிறார்கள். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வரி. நாம் இப்போது இலவச பஸ் கிடைக்கிறது என்று சந்தோஷப்படுகிறோம். இவர்களுக்கு சாவு மணி அடிக்க வேண்டும். இவர்கள் இந்த 2026 இந்த தமிழகத்தை விட்டு இவர்கள் விரட்டப்பட வேண்டும். நாட்டின் நலன் கருதி மக்களே, தொண்டர்களே, ஆங்காங்கே இருக்கின்ற நண்பர்களே, இவர்களை வேரோடு அறுக்க வேண்டும். அதுபோன்று இந்த மாவட்டத்தில் பல பிரச்சனைகள். இந்த மாவட்டத்தில் இதுவரைக்கும் ஒரு விமான நிலையம் கிடையாது. ஒரு விமான நிலையம், இது சர்வதேச சுற்றுலா தலமாக இந்த மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும். நமது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு துறைமுகம் இந்த பகுதியிலே இதுவரை இல்லை. இதை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். இங்கே இருக்கின்ற எம்பி அவர்கள் மிக 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 அவருடைய, நான் எதை சொல்ல விரும்பல, ஒரு தீர்மானம் இந்த பாராளுமன்றத்திலே கொடுப்பதற்கு தகுதியற்ற ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கின்றீர்களே. இதே போன்று தமிழகம் முழுவதும் ஒரு 40 எம்பிக்களை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்களே. யாருக்காவது தகுதி இருக்கின்றதா? அங்கே போய் வடையும் டீயும் சாப்பிட்டு விட்டு நல்ல இறைச்சியும் டிஃபனும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் நிறுத்திட்டாங்க. இன்னையும் இறைச்சி அங்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க மத்திய அரசு. அது இவர்கள் 40 பேரும் அங்கே போய் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு அந்த எம்பி சுகவாசனம் அத்தனையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் ஓட்டு போட்டு அனுப்புகிறோமே, வேதனையாக இல்லையா உங்களுக்கு? உங்களுடைய நிலைமைகளை எண்ணி பாருங்கள். அதுபோன்று நமது மாவட்டத்தில் நாகர்கோவில் நகரத்தில் 52 வார்டுகள் இருக்கின்றன. இதில் மைய பகுதியாக இருக்கின்றது வலம்பரி விளை உரக்கிடங்கு, மலை போல் குவிந்து கிடக்கின்றது. இங்கு ஏற்கனவே முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் இது. இந்த மாவட்டத்திலே மிகப்பெரிய சுற்றுலாத்தலத்தில் இவர்கள் அந்த நடுப்பகுதியிலே 18 ஏக்கர் 96 சென்று வலம்பரி விளை உரக்கிடங்கு. இங்கு நாய்கள் நரிகள் ஊளையிடுகின்றன. இரவு காலை வேளைகளில் அந்த சுற்றுவட்டாரத்தில் 20 ஊர்கள் இருக்கின்றன, ஒரு 30 தெருக்கள் இருக்கின்றன. இப்படி அந்த 50 ஏரியாக்களுக்கும் ஒரு 20,000 மக்கள் அந்த பகுதியிலே வசித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நடந்து செல்ல முடியவில்லை. நோய்கள், அத்தனை நோய்களையும் அந்த பகுதியில் உள்ள அத்தனை பேரையும் தாக்குகிறது. அங்கிருந்து பஸ்ஸில் வருவோர் இந்த வலம்பரி விளை உரக்கிடங்கு வழியாகத்தான் நீங்கள் வர வேண்டும். இந்த வலம்பரி விளையை நீங்கள் எந்த அளவில் நீங்கள் மோசமாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். எத்தனையோ நகராட்சி தலைவர்கள் திமுகவில் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். யார் இதை செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம், யாருமே செய்யவில்லை. இப்படிப்பட்ட மாநகராட்சி நமக்கு தேவையா? ஒரு நல்லவர்களை எடுப்பதற்கு மக்களுக்கு துணிச்சல் கிடையாதா? 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தால் நீங்கள் வாக்குகளை சிதறடிக்கின்றீர்கள்.
இது தேவையா? சிந்திக்க வேண்டும் மக்களே. அதுபோன்று சென்னை முதல் ஆரல்வாய்மொழி வரை இந்த டபுள் ட்ராக் ரயில்வே டபுள் ட்ராக் போடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து ஆரல்வாய்மொழி வரை கேரளாவுக்கு செல்லுகின்ற இங்கிருந்து இதுவரைக்கும் போடப்படவில்லை. அதனால் 2 மணிக்கூர் நேரம் சென்னையிலிருந்து இங்கு வருவதற்கு பாதிக்கப்படுகின்றது. நமது மக்களின் வசதிக்காகத்தான் இருக்கின்றதை தவிர இந்த அரசுகள் இதை செம்மைப்படுத்த வேண்டும் என்று இந்த பாராளுமன்ற எம்பி வசந்த் அவர்கள் என்றைக்காவது குரல் கொடுத்திருக்கின்றார்களா? ரயில்வேக்கு ஒரு அமைச்சர் வந்தால் அங்கே போய் ஒரு நோட்டீஸை நீட்டிக்கொண்டு இதுதான் நான் அமைச்சர்கிட்ட மத்திய அமைச்சர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கேன், எல்லோரும் பார்த்து கொள்ளுங்கள், மத்திய அமைச்சரிடமிருந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், அத்தனை பத்திரிகைகளிலும் என்னுடைய ஃபோட்டோ வரும், பார்த்து கொள்ளுங்கள் என்று இதுதான் விளம்பரம். நீங்கள் மத்திய அரசுக்கு நீங்கள் ஏற்பாடு அங்கே போய் பார்லிமெண்டில் என்றைக்காவது உரையாற்றி இருக்கிறீர்களா? நீங்கள் எதுக்கையா போனீர்கள்? முதல்ல உங்களுடைய தந்தையார் இறந்த பிறகு 2 வருடங்கள் நீங்கள் அதை ஆட்சியை அனுபவித்தீர்கள். இன்றைய தினம் நீங்கள் அதை இன்னும் அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது மீண்டும் உங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மக்களை நான் சொல்லி நினைத்து வேதனைப்படுவதா, அல்லது உங்களை நினைத்து உங்களை போன்ற ஒரு தரமற்ற எதையுமே தெரியாத ஒரு அப்பாவி ஒரு வசந்த் எம்ஏ அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்களே என்று சொல்லுவதா? இந்த வாக்குகள் யாருக்காக கிடைத்தன? மதத்திற்கா, ஜாதிக்கா, மனிதனுக்கா, மனித நேயத்துக்கா? மக்களை நான் குறை சொல்லவில்லை. அவர்கள் 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் வாக்குகளை வாங்கி கொண்டு முட்டாள்தனமாக சிலர் பரிமாறுகின்றார்கள். அவர்களுடைய நிலையை எண்ணி வேதனைப்படுகிறேன். இப்படியாக இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிற இந்த அரசு கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இங்கு பெருவாரியான வாய்ப்புகளை அள்ளி தந்த நண்பர்களுக்கும் சாகுல் அமீது சமீம் போன்ற நண்பர்களுக்கும் நலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த கூட்டத்திற்கு அடுத்ததாக மாநில பொதுச் செயலாளர் குமரையா அவர்கள் கோஷங்களை துவக்கி வைப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, தலைவர் தமிழருவி மணியன், தியாகத்தாலும் இரத்தத்தாலும் உருவான கன்னியாகுமரி மாவட்டத்தை, தியாகத்தாலும் இரத்தத்தாலும் உருவான கன்னியாகுமரி மாவட்டத்தை ஆக்காதே ஆக்காதே, பாலைவனம் ஆக்காதே, ஆக்காதே ஆக்காதே, பாலைவனம் ஆக்காதே, கொள்ளையடிக்காதே கொள்ளையடிக்காதே, கனிம வளங்களை கொள்ளையடிக்காதே, கொள்ளையடிக்காதே கொள்ளையடிக்காதே, கனிம வளங்களை கொள்ளையடிக்காதே, துணை போகாதே துணை போகாதே, துணை போகாதே துணை போகாதே, சுரண்டல்காரர்களுக்கு துணை போகாதே, துணை போகாதே துணை போகாதே, சுரண்டல்காரர்களுக்கு துணை போகாதே, மேம்படுத்திடு 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 மேம்படுத்திடு, அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் சேவை தரத்தை மேம்படுத்திடு, சேவை தரத்தை மேம்படுத்திடு. நாகர்கோவிலில் இருந்து சென்னைக்கு, நாகர்கோவிலில் இருந்து சென்னைக்கு 12 மணி நேர பயணமுங்க, 12 மணி நேர பயணமுங்க. அரசு சேவைகள் அத்தனைக்கும் நாங்க அலைஞ்சுதான் தீரணுமா? அரசு சேவைகள் அத்தனைக்கும் நாங்க அலைஞ்சுதான் தீரணுமா? உருவாக்கு 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 உருவாக்கு, மதுரையை 2ஆம் தலைநகரமாக உருவாக்கு, மதுரையை 2ஆம் தலைநகரமாக உருவாக்கு, வேகப்படுத்து வேகப்படுத்து
வேகப்படுத்து வேகப்படுத்து நெடுஞ்சாலை திட்டங்களை வேகப்படுத்து நெடுஞ்சாலை திட்டங்களை வேகப்படுத்து தீர்வு கண்டிடு தீர்வு கண்டிடு தீர்வு கண்டிடு தீர்வு கண்டிடு நெய்யாறு பிரச்சனைக்கு தீர்வு கண்டிடு நெய்யாறு பிரச்சனைக்கு தீர்வு கண்டிடு சீரமைத்திடு 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 ஏவிஎம் கால்வாயை ஏவிஎம் கால்வாயை சீரமைத்திடு சீரமைத்திடு மேம்படுத்திடு 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 சுற்றுலா தலங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்து ஏற்படுத்து 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 கடலில் மாயமாகும் மீனவர்களை கடலில் மாயமாகும் மீனவர்களை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ஏற்படுத்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ஏற்படுத்து காத்திடு 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 நாங்குநேரி தொழில் மண்டலம் நாங்குநேரி தொழில் மண்டலம் முடங்கி போகாமல் காத்திடு முடங்கி போகாமல் காத்திடு நிறைவேற்று 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 குளச்சல் துறைமுக திட்டத்தை குளச்சல் துறைமுக திட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று ஏற்படுத்து ஏற்படுத்து கடல் உணவு தயாரிப்புக்கு கடல் உணவு தயாரிப்புக்கு சிறப்பு மண்டலம் ஏற்படுத்து சிறப்பு மண்டலம் ஏற்படுத்து அறிமுகப்படுத்து 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 மதுரை நாகர்கோவில் வழித்தடத்தில் மதுரை நாகர்கோவில் வழித்தடத்தில் பகல் நேர பயணிகள் ரயிலை பகல் நேர பயணிகள் ரயிலை அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்து பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் காமராஜர் மக்கள் கட்சி காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் தலைவர் தமிழருவி மணியன் அன்பிற்கினிய குமரி வாழ் பொதுமக்களே, இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சி ஒரு மாபெரும் கோரிக்கைகளை வைத்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. குமரி மாவட்டத்தில் கனிம வளம் கணக்கில்லாமல் கொள்ளை போய் கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதான முதல் கோரிக்கையாக வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக குமரியிலிருந்து சென்னைக்கு செல்வதென்றால் 12 மணி நேரம் பயணமாகிறது. அனைத்து வேலைகளுக்கும் சென்னைக்கே செல்ல வேண்டுமென்றால் இந்த மக்கள் படும் அவதி சொல்ல முடியாதது. ஆகவே மதுரையை 2ஆம் தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த காமராஜர் மக்கள் கட்சி கோரிக்கை வைத்திருக்கின்றது. அரசு மருத்துவமனைகளின் சேவை தரம் குறைந்துவிட்டது, அவற்றை மேம்படுத்த வேண்டும். நெய்யாறு வாய்க்கால், ஏவிஎம் வாய்க்கால் போன்றவைகள் சீரமைக்கப்பட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் கடலில் மாயமானால் அவர்களை கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் வசதி ஏற்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உங்களுடைய மேலான ஆதரவை வேண்டுகின்றோம். நன்றி. இப்படிக்கு காமராஜர் மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராகிய குமரையா ஆகிய நான் உங்கள் முன் இந்த கோரிக்கைகளை வைக்கின்றேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட தலைவர் இரா கதிரேசன் அவர்களே, இதிலே சிறப்பு விருந்தினராக வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தர வந்திருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஐயா குமரையா அவர்களே, மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாநில துணைத் தலைவர் வெங்கராஜன் அவர்களே,
ஐயல்சாமி அவர்களே மற்றும் காரைக்குடி சிவகங்கை மாவட்ட தலைவர் அருளானந்த் அவர்களே, மாநில மகளிருடைய எழுச்சிமிகு தலைவி வள்ளி ரமேஷ் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, கிழக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜான் போஸ்கோ அவர்களே, மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கிழக்கு மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ஷாகுல் அவர்களே, செயலாளர் ஜெகதீசன் அவர்களே, திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர், திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளரும் மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான சுரேஷ் அவர்களே மற்றும் பத்ராஜ் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பத்ராஜ் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, குமரி மாவட்ட சேர்த்த காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டமானது குமரி மாவட்டத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை குறித்து முன்வைத்து அதை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் வண்ணமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக குமரி மாவட்ட மக்களுடைய பெரும் பிரச்சனைகளில் ஒன்றான களியக்காவலை முதல் கன்னியாகுமரியிலான தேசிய நெடுஞ்சாலையில் மனிதர்கள் நடந்து கூட செல்ல முடியாத சூழலிலே ரோடுகள் நொறுக்கப்பட்டு தரமற்ற நிலையிலே காணப்படுகின்றது. இந்த சாலை வழியாக நமது மாவட்டத்தை நிர்வகிக்கின்ற எல்லா அதிகாரிகளும் வாகனங்களிலே பயணம் செய்கிறார்கள். அன்றாடம் அதனை கண்கூடாக கண்டு கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் அதனை செப்பனிடவோ அது குறித்த எந்த நடவடிக்கை எடுத்து சாலைகளை பராமரிக்கவோ உரிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் இதுவரை எடுக்கவில்லை. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முதல் கோரிக்கையாக இந்த சாலைகளை, தேசிய நெடுஞ்சாலை களியக்காவலை முதல் கன்னியாகுமரி வரை சீரற்று கிடக்கின்ற இந்த தேசிய நெடுஞ்சாலையை சீர் செய்து மக்கள் போக்குவரத்துக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இரண்டாவதாக 4 வழி சாலை திட்டமானது குமரி மாவட்டத்திலே தொடங்கப்பட்டு சுமார் 15 ஆண்டுகள் ஆகின்றது. 15 ஆண்டுகள் ஆகப்பட்ட நிலையிலும் அந்த சாலை பணி இன்னும் முடுக்கிவிடப்பட்டு முடிக்கப்படாமல் இழுத்தடிப்பாக இருக்கிறது. இது குறித்து எந்த அரசுகளும் எந்த நடவடிக்கையும் நாளதுவரை எடுத்தவர்கள் தெரியவில்லை. ஏற்கனவே பல ஒப்பந்தக்காரர்கள் வந்து வேலை செய்கிறார்கள், பாதியிலே போட்டுக்கொண்டு செல்கிறார்கள். வேலைகளை செய்கிறோம் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற கனிம வளங்களை சாலை பணிக்கென்று எடுத்துக்கொண்டு வேறு மாவட்டங்களிலே கொண்டு சரி செய்துவிட்டு பணிகளை இடையிலே விட்டு சென்று விடுகிறார்கள். அடுத்து இதனை மாநில அரசுகள் உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த சாலை பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளை காமராஜர் மக்கள் கட்சி வேண்டி கேட்டுக்கொள்கின்றது. அடுத்த பிரச்சனையான பெரும் பிரச்சனை என்னவென்றால், மணவாளக்குறிச்சியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இந்தியன் ரேர் எர்த் மணல் தொழிற்சாலை மூலமாக அவர்களுடைய திட்டத்தை விரிவுபடுத்தும் பொருட்டு கடற்கரையில் இருக்கின்ற தனிமங்களை பிரித்தெடுப்பதற்காக மாபெரும் திட்டம் ஒன்றை செயலாற்ற மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைத்து செயல்படுவதாக தெரிகிறது. அவர்கள் சுமார் 10 மீட்டர் ஆழத்திற்கு கடற்கரையில் இருக்கின்ற கனிமங்களை தோண்டி எடுத்து அந்த கனிமங்களை பிரித்து எடுக்கும் ப்ராசஸில் இறங்கிவிட்டால் நாளடைவிலே கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோரங்களில் எந்த ஒரு கடற்கரை கிராமமும் இருக்காது. அத்தனை கிராமங்களும் கடலுக்குள் மூழ்கிவிடும் என்ற நிலை இன்று உருவாகும் என்பதை மத்திய அரசோ மாநில அரசுகளோ தங்களுடைய கவனத்தில் கொள்ளாமல் இப்படி ஒரு திட்டத்திற்காக வழிவகுத்திருக்கின்றார்கள். எனவே குமரி மாவட்ட மீனவ மக்களின் வாழ்வாதாரங்களையும் அவங்கள் இருப்பிடங்களையும் அழியாமல் இருப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து செய்கின்ற இந்த திட்ட விரிவாக்க பணிகளை கைவிட வேண்டும் என்று காமராஜர் மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றது. குமரி மாவட்டம் எல்லா வளங்களும் நிறைந்த மாவட்டம். கனிம வளங்களாயிலும் சரி, நீர்நிலை மேலாண்மை ஆகியும் சரி, எல்லா வளங்களும் நிறைந்த இந்த மாவட்டத்தினுடைய கனிம வளங்கள் அனைத்தையும் அரசாங்கமே சுரண்டி
வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றது. குமரி மாவட்டம் சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நிறுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த முக்கியமான ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பிரச்சனை என்னவென்றால் அரசாங்கம் தடை செய்து வைத்திருக்கின்றது. பொதுமக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமும் சரி, அவங்களுடைய சேமிப்பாக இருக்கிறதும் சரி, தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண செலவுக்காகவோ பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காகவோ தாங்கள் ஆங்காங்கே தங்கள் உழைப்பின் வருவாய் மூலமாக சிறு சிறு 5 சென்ட் 10 சென்ட் 2 சென்ட் என்று நிலங்களை வாங்கி போட்டிருக்கின்றார்கள். இந்த சூழலிலே அரசு கொண்டு வந்திருக்கின்ற பதிவு வரைமுறைக்கு உட்பட்டு எந்த நிலங்களையும் பதிவு செய்யப்பட முடியாமலும், அந்த நிலங்களை விற்று உரிய நேரத்திலே தங்கள் குழந்தைகளுடைய திருமணத்தை நடத்த முடியாமலும், உரிய நேரத்திலே பிள்ளைகளுக்கான படிப்பு செலவை பண்ண முடியாமலும் மாபெரும் இன்னலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் குமரி மாவட்ட மக்கள். ஏற்கனவே அரசு பல முறை ஆய்வு குழுக்களை அனுப்பி இந்த இது குறித்து ஆய்வு செய்திருக்கின்றது. ஆனால் அந்த ஆய்வு செய்த பின்னரும் குமரி மாவட்டத்தினுடைய பத்திரப்பதிவு துறையிலே அந்த பத்திரப்பதிவுக்குரிய வழிமுறைகளை இதுவரை செய்யவில்லை. ஆகவே நாங்கள் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக குமரி மாவட்ட மக்கள் பத்திரப்பதிவு செய்தில் இருக்கின்ற சிரமங்களை இந்த அரசு உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோன்று குமரியிலிருந்து கடற்கரையிலே மீன்பிடி தொழிலுக்காக செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை அரசாங்கம் இலங்கை கடற்படை சிறைபிடிப்பதும் அவர்களை இன்னலுக்குள்ளாக்குவதுமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது குறித்து மத்திய அரசோ மாநில அரசோ உரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காமல் கண்மூடி கொண்டிருக்கின்றதை இந்த காமராஜர் மக்கள் கட்சி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றது. எனவே ஏற்கனவே எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல காணாமல் போகின்ற மீனவர்களை கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் வசதியை ஏற்படுத்துவதோடு மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினால் ஏற்படுகின்ற இன்னல்களை களைய மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஒருங்கிணைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக காமராஜர் மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கின்றது. மேலும் இரட்டை ரயில் பாதை திட்டத்தை உடனடியாக விரிவுபடுத்த வேண்டும். தரமான மருத்துவமனைகளிலே அரசு மருத்துவமனைகளிலே தரம் உயர்த்தப்பட வேண்டும். குளச்சல் குறைமுக திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இரட்டை ரயில் பாதை திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு காமராஜர் மக்கள் கட்சியினுடைய இந்த ஆர்ப்பாட்டம் வெல்ல வேண்டும். எங்கள் கோரிக்கைகளை மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய மாநில தலைவர் ஐயா தமிழறி மணியன் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கொண்டு இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்ற தாரக மந்திரத்தோடு இந்த தமிழகத்தின் நிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சற்று நீங்கள் இந்த நிலையை எண்ணி பார்த்து நாம் எல்லோரும் நினைவு கூர்ந்து வருகின்ற 2026 நீங்கள் இந்த திராவிட கழகங்களை கூண்டோடு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கின்ற விதமாக திருப்பூர் மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த நண்பர்கள் அந்த மாவட்டத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் வெள்ளையங்கிரி அவர்கள் இப்போது உங்கள் முன் அருமையான ஒரு உரையை ஆற்றுவார்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அடுத்த வெள்ளையங்கிரிக்கு வாய்ப்பளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய குமரி மாவட்டத்தின் நண்பர்களே, அருமை அண்ணன் கதிரேசன் அண்ணன் உள்ளிட்ட இந்த அற்புதமான போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அறவழியில் நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூர் மாவட்டம் எல்லா விதத்திலையும் இந்த குமரி மாவட்டத்திற்கு உதவியாக இருக்கின்றது. எப்பொழுது கூப்பிட்டாலும் நாங்கள் ஓடோடி வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குமரி மாவட்டம் என்பது பெயரில் மட்டும் குமரியை வைத்துக்கொண்டு
குமரியின் ஒவ்வொரு பகுதியாக வெட்டி வெட்டி மணல் கடத்தல் என்கின்ற பெயரில் இந்த குமரி கண்டத்தை ஒழித்து கொண்டிருக்கின்ற இந்த நபர்களிடமிருந்து இந்த குமரியை காப்பாற்ற வேண்டும். மணல் கொள்ளை ஒவ்வொரு பகுதியாக இங்கு அழிந்து கொண்டிருக்கின்றது. இதை காப்பாற்றுவதற்கு காமராஜர் மக்கள் கட்சிதான் சரியான நபர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் தமிழருவி மணியன் ஐயா அவர்களின் போர்படை தளபதிகளாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் செப்பு காசும் கூட ஆசைப்படாத உத்தமர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த படை சிறியதாக இருந்தாலும் ஒரு காலத்திலே எழுச்சி மிக்க இந்த தமிழகத்தில் புரட்டி போடத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வளரும் என்கின்றதில் மாற்று கருத்து இல்லை. இதனை இவன் செய்வான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கின்ற வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுக்கிணங்க நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லி எங்களிடம் ஓட்டுக்களை பெற்று எங்களுக்காக நாங்கள் கேட்டதும் தரவில்லை, நீங்கள் தருகின்றேன் என்று சொன்னதும் தரவில்லை என்று நாங்கள் ஏக்கப் பெருமூச்சோடு காத்து கொண்டிருக்கின்றோம். குமரி மட்டுமல்ல, இந்த தமிழகம் முழுவதும் ஒரு காத்து போன ஒரு பறவையின் ஒரு தண்ணீருக்காக இயங்குகின்றது போல இந்த தமிழக மக்கள் ஒரு நல்லது கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காமராஜர் மக்கள் கட்சிதான் சரியான தீர்வு என்பதில் மாற்று கருத்தில்லை. எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஐயா தமிழருவி மணியன் அவர்களின் ஆசை, ஆவல். இதுதான் இந்த நாட்டிற்கும் இப்பொழுது தேவையான ஒன்று. மதுவற்ற மாநிலம், ஊழலற்ற நிர்வாகத்தை சமைப்போம் என்பதில் நாங்கள் காமராஜர் மக்கள் கட்சி இன்னும் முனைப்போடு செயல்பட வேண்டும். நாங்கள் செயல்படுவோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் உறுதியளிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். காமராஜர் மக்கள் கட்சி மகத்தான ஆர்ப்பாட்டம். இது நமக்கு நாமே ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும், விடிவே இதுவே வெல்லட்டும். மத்திய அரசே மாநில அரசே, மத்திய அரசே மாநில அரசே, இந்தியாவின் பாதத்தில் குமரிக்கோட்டை ஆர்ப்பாட்டம். இந்தியாவின் பாதத்தில் குமரிக்கோட்டை ஆர்ப்பாட்டம். உதிக்கும் சூரியன் கிழக்கினிலே, உதிக்கும் சூரியன் கிழக்கினிலே, சகிக்கும் காரியம் பழக்கத்திலே, விடியும் விடியும் என்றே நாம் விண்ணை பார்த்து காத்திருந்தோம். ஏக்கங்கள் ஏக்கங்கள், இது மக்களுக்கான இயக்கங்கள். முக்கடலும் முத்தமிட, முத்து குளிக்க ஏற்ற இடம். ஆறு மட்டும் ஓடாமல் 6 அணைகள் இருக்கிறது. அறிவித்திடு 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 அறிவித்திடு, சுற்றுலா தலமாக அறிவித்திடு. மனம் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே மணல் போக விடலாமா? தடுத்திடவே தடுத்திடவே திட்டம் ஒன்று தீட்டிடுவீர். குப்பை கொட்டும் வலம்புரிக்கு குட்பை சொல்லக்கூடாதா? குப்பை கொட்டும் வலம்புரிக்கு குட்பை சொல்லக்கூடாதா? காடா மேடா எல்லாம், காடா மேடா ரோடெல்லாம் சரியா செய்ய முடியாதா? காடா மேடா ரோடெல்லாம் சரியா செய்ய முடியாதா? ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், இது காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம். தமிழருவி பாசறையில்
பாடம் படித்த நாங்கள் எல்லாம் தமிழ் அருவி பாசறையில் பாடம் படித்த நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். இது அறவழியில் நடத்துகின்றோம். காக்கும் அரசே கழக அரசே, மக்களை காக்கும் கழக அரசே, தீட்டிடுவீர் தீட்டிடுவீர், மக்கள் நலனுக்கான தீட்டிடுவீர் தீட்டிடுவீர் தீட்டிடுவீர், திட்டம் ஒன்றை தீட்டிடுவீர். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். காமராஜர் மக்கள் கட்சி தமிழ் அருவி பாசறையின் மகத்தான ஆர்ப்பாட்டம். இது வெல்லட்டும் வெல்லட்டும், இந்த ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம். இந்த நிலையில் என்னுடைய கருத்து என்னவென்றால், நாம் எந்த தலைவரின் மீது ஈர்ப்பு கொண்டு இந்த வெளியில் வெயிலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அவரை பற்றி சில கருத்துக்களை எல்லோருக்கும் தெரிந்த கருத்து தான். ஆனால் இந்த வெயில் வேளையில் இங்கே கூடியிருக்கிற மக்கள் மத்தியிலே எடுத்து கூறலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, முக்கியமாக காமராஜரை பொறுத்த மட்டிலே கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கானது, அவருக்கானது அல்ல. ஆனால் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்து திட்டங்களும் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அவர்களுடைய நலனையும் அவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வருகிறார்கள். அதற்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். முதியோர் பென்ஷன் என்று ஒன்று வந்தது, காமராஜர் கொண்டு வந்தார். அது எப்படி வந்தது? சேலம் மாவட்டத்திலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே இருக்கும்போது ஒரு பாட்டி ஒரு கப்பு மோரை கொண்டு தலைவரிடம் கொடுக்கிறார். மோரை வாங்கி குடித்துவிட்டு கப்பை பாட்டிகிட்ட கொடுக்கும்போது அந்த பாட்டி சொல்கிறார்கள், ஐயா, எனக்கு கணவர் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, எனக்கு 60 வயதுக்கு மேலாகிவிட்டது, என்னால் தொழில் செய்ய முடியவில்லை, ஏதாவது உதவி செய்யுங்கள் ஐயா என்று கேட்டார். அதற்கு தலைவர் கேட்டார், நீங்கள் என்ன உதவி எதிர்பார்க்கிறீர்கள் அம்மா என்று கேட்டார். ஐயா, ஒரு 20 ரூபா கிடைச்சா போதும், மாதம் நான் பிழைச்சிடுவேன்னு சொன்னாங்க. இதை காதில் வச்சுக்கிட்டாங்க. தேர்தல் முடிந்தது, சென்னையில் போய் சேர்ந்தார்கள். தலைவர் சக அதிகாரிகளை கூப்பிட்டார். இந்த அம்மா ஒன்று சொல்லிச்சே கவனிச்சிக்கலான்னு கேட்டார். அதற்கு தலையசைத்தார்கள். உடனே அதுக்கு ஆவணம் செய்யணும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் வந்ததுதான் நமஸ்தே என்று முதலாக வந்தது 50 ரூபா மாத பென்ஷன். அதுதான் இன்றைக்கு அதை யாராலும் நிறுத்த முடியாமல் வளர்ந்து இப்போ எங்கேயோ போயிருக்கிறது. அது அவரால் பொதுமக்களுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பள்ளியிலே குழந்தைகள் குறைவாக இருந்தது, இதை அவர் பார்க்கிறார். சுற்றுப்பயணம் போகும்போது வயல்வெளியிலே நிற்கிற பையன்களை பார்க்கிறார். அவன் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவரை நோக்கி தலைவர் காரை விட்டு இறங்கி போகிறார். தம்பி, உன் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லையாப்பா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதா என்று கேட்குறார். பள்ளிக்கூடம் போனால் எங்களுக்கு கஞ்சி தரது யார் இருக்கிறான்னு கேட்டார். அந்த பையன் கேட்டான். ஓ, கஞ்சி தந்தா நீ பள்ளிக்கூடத்துக்கு வருவானோ? ஓ, வருவானேன்னா. அதன் அடிப்படையில் வந்தது தான் மதிய உணவு. உலகத்திலே வந்த முதல் மிகப்பெரிய மாபெரும் மதிய உணவு திட்டம் அதுதான். ஆனால் இப்போ எல்லாரும் எத்தனையோ பேர்களை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனாலும் பகுத்தறிவுள்ள மக்கள் அதை சிந்திப்பார்கள். அது ஒன்று. அடுத்து பள்ளிக்கூடத்தில் போகிறார். பிள்ளைகளை பள்ளிக்கூடம் எப்படி நடக்குது என்னன்னு போகும்போது அங்கே ஒரு பையன் நல்ல கோட்டு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஒரு பையன் கிழித்த பட்டனும் கூட இல்லாத சட்டையை போட்டிருக்கிறான். பார்த்தார். கொண்டு வந்தது தான் சீருடை. ஆக அனைத்தையும் பிராக்டிகலாக அவராக நேரடியாக மக்களுக்கு பயன்படும்படியாக யோசித்து செய்த திட்டங்கள். அந்த திட்டத்தால் அவருக்கு எந்த பலனும் கிடையாது. அவருக்கு வீட்டுக்கு மஜித் என்ற மந்திரி ஒரு பைப் லைனை கொடுத்ததே பிரித்து விட்டுட்டு வான்னு சொன்னார். முதல்ல ரிமூவ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னார். எங்கள் அம்மா மட்டுமா தெருவில் தண்ணி எடுக்கிறா? எல்லா மக்களும் என்னைக்கு வீட்டில் தண்ணி எடுக்கிறா அன்னைக்கு எங்கள் மக்களுக்கு என்னுடைய அம்மாவுக்கு பைப் வச்சா போன்னு சொன்னவர்.
இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ஒரு அரசு ஊழியர் படிப்பு மிக குறைஞ்ச ஆளாக இருந்திருக்கிறாரு. அவருக்கு பேர் மண்ணாங்கட்டியா, புக்கில் பார்த்துருக்கோம். திடீரென்று ஒரு அதிகாரி அவரை வேலையில் விட்டு நீக்கிட்டார். இந்த நபர் பல மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, டீ கடையிலையும் வெளியும் அப்படி இப்படிமா நடக்கக்கூடிய இடத்துல இவர் என்ன ரொம்ப படிச்சுட்டா வந்துட்டாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இது அவருக்கு காதுக்கு போச்சு. உடனே அதை ஆளை கூப்பிட்டு முதுகில் தட்டி கொடுத்து, நீ சரியாக தான் சொல்லியிருக்கிற, அதனால் நீ போ, நான் உனக்கு ஆவணம் செய்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டு அதிகாரியை கூப்பிட்டாரு. அந்த அரசு சட்டத்தில் ஒரே ஒரு வார்த்தையை தான் சேர்த்தாரு, இனிமேல் பதவிக்கு வருபவர்களுக்கு படிப்பை இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு உத்தம தலைவர் உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாது. இனிமேல் அவர்கள் செய்த ஆட்சியை யாராலும் செய்யவும் முடியாது. இது உண்மை. காலத்தின் நலனை கருதி நான் இன்னும் பல பேர் பேச வேண்டியிருக்கிறதுனால பல கருத்துக்களை சொல்லவில்லை. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக அரசு 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 திமுக 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 அரசு கொண்டு வா 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 நாங்குநேரி தொழிற்பேட்டையில் நாங்குநேரி தொழிற்பேட்டையில் தொழிற்சாலைகளை கொண்டு வா நாங்குநேரி தொழிற்பேட்டையில் தொழிற்சாலைகளை கொண்டு வா தமிழக அரசு தமிழக அரசு திமுக அரசு திமுக அரசு விரிவுபடுத்து 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 குளச்சல் துறைமுகத்தை விரிவுபடுத்து குளச்சல் துறைமுகத்தை விரிவுபடுத்து உருவாக்கு 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 நாங்குநேரி தொழிற்பேட்டையில் வேலை வாய்ப்பை உருவாக்கு நாங்குநேரி தொழிற்பேட்டையில் வேலை வாய்ப்பை உருவாக்கு சுத்தம் செய் சுத்தம் செய் தமிழக அரசு தமிழக அரசு திமுக அரசு திமுக அரசு சுத்தம் செய் சுத்தம் செய் தாமிரபரணி ஆற்றை துச்சத்தை தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய் சுத்தம் செய் விரைந்து முடி விரைந்து முடி விரைந்து முடி விரைந்து முடி நான்கு வழி சாலைகளை விரைந்து முடி நான்கு வழி சாலைகளை விரைந்து முடி அறிவித்திடு 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 மதுரையை இரண்டாம் தலைநகராக அறிவித்திடு 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 மதுரையை இரண்டாம் தலைநகராக அறிவித்திடு விரைந்து முடி விரைந்து முடி விரைந்து முடி விரைந்து முடி ரயில்வே டபுளிங் டிராக்கை விரைந்து முடி ரயில்வே டபுளிங் டிராக்கை விரைந்து முடி கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா மண்டல வளர்ச்சி வாரியத்தை கொண்டு வா தமிழக அரசு தமிழக அரசு திமுக அரசு திமுக அரசு கொண்டு வா கொண்டு வா மண்டல வளர்ச்சி வாரியத்தை கொண்டு வா ஒழுங்குபடுத்து ஒழுங்குபடுத்து தமிழக அரசு தமிழக அரசு திமுக அரசு திமுக அரசு ஒழுங்குபடுத்து ஒழுங்குபடுத்து அரசாங்க மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்து அரசாங்க மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்து தமிழக அரசு திமுக அரசு தமிழக அரசு திமுக அரசு குளச்சல் துறைமுகத்தை விரிவுபடுத்து
நாங்குநேரி தொழிற்பேட்டையில் தொழிற்சாலைகளை கொண்டு வா. நாங்குநேரி தொழிற்பேட்டையில் வேலை வாய்ப்பை உருவாக்கு. சுத்தம் ஜெய், சுத்தம் ஜெய், தாமிரபரணி ஆற்றை சுத்தம் ஜெய். விரைந்து முடி, விரைந்து முடி, 4 வழிச்சாலைகளை விரைந்து முடி. அறிவித்திடு, அறிவித்திடு, மதுரையை 2ஆம் தலைநகராக அறிவித்திடு. கொண்டு வா, கொண்டு வா, மண்டல வளர்ச்சி வாரியத்தை கொண்டு வா. ஒழுங்குபடுத்து, ஒழுங்குபடுத்து, அரசாங்க மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்து. காமராஜர் மக்கள் கட்சி வாழ்க, வாழ்க, வாழ்கவே. பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக. கர்ம வீரர் காமராஜர் புகழ் ஓங்குக. தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ் ஓங்குக. தலைவர் தமிழறிமணியன் காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் தமிழறிமணியன். ஐயா தமிழறிமணியன், ஐயா தமிழறிமணியன். பெருந்தலைவர் காமராஜர் புகழ், கர்ம வீரர் காமராஜர் புகழ், தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ், தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ். எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு. வழக்கறிஞர் தெய்வராஜன் அவர்கள் இங்கே உரையாற்றுவார்கள். மாநில தலைவர் திரு கதிரேசன் அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே மற்றும் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களே, காமராஜர் தொண்டர்களே, அனைவருக்கும் மேற்கொண்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தாமிரபரணி ஆற்றில் சுத்தம் செய்ய வேண்டுங்கிறாங்க. அங்கே யாரே நாரி போய் தான் கிடக்கு. இங்கேயே நம்ம வீட்டிலேருந்து தான் சுத்தம் ஆரம்பிக்கணும். எல்லாரும் ஒரு இதை மடையை கொண்டு அந்த ஆற்றுக்குள்ள கொண்டு விடுறாங்க. வீட்டில் இருக்க கழிவு நீரெல்லாம் அங்கே தான் கொண்டு விடுறாங்க. இதே நீங்கள் பார்வதிபுரத்திலே பார்க்கலாம். அந்த ஆற்றுலலாம் இப்போ குளிக்க முடியாது, அந்த அளவுக்கு இதாக இருக்குது. இனி கார்பரேஷனில் எம்டி லேண்டு டாக்ஸ் இன்னி போடுறாங்க. எம்டி லேண்டுக்கு எதுக்கு டாக்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு புரியல. ஏற்கனவே வரி விதிப்பு அதிகமாக இருக்குது. மத்திய மாநில அரசுகள் வரி விதிப்பில் தான் குறியாக இருக்கிறாங்களே வழியா மக்களை எவ்வளோ ஓத்திரம் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுறாங்க. புதிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. ரயில்வே திட்டங்கள் எதுவுமே இல்லை. புதிய ரயில்வேல டபுள் ட்ராக் போட்டாச்சு. சும்மா வந்தே பாரத் விடையில பிரயோஜனம் இல்லை. அது சாதாரண மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பணக்காரங்களுக்கு தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. மத்தியினுடைய ஆட்சி கார்பரேட்டுகளுக்கு சப்போர்ட்டாகவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக தான் போயிட்டு இருக்குதே ஒழிய இந்துக்களுக்கான கட்சி இல்லை. அதனால் நம்ம டிஎம்கே ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சியாகவே நடந்துக்கிட்டு. அவங்க குடும்ப ஆட்சி கொள்ளையடிக்கிறது தான் நடக்குது. எல்லா கமிஷன் தான் நடக்குது. ஸ்டாலின் முதல்வராக செயல்படவில்லை. அவருடைய மருமகன் மகன் அவங்க ஒய்ஃபு இவங்க தான் செயல்பட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஊழல் மயமாக தான் இருக்கிறது. ஒரு ரோடு எல்லாமே குண்டு குழியுமாக இருக்குது. எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல. மக்களுக்கு எந்த நன்மையும் செய்த மாதிரி தெரியலை. அதனால் இந்த மாதிரி ஊழல் ஆட்சிகளை அகற்றி ஏராளமான பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் ஏராளமான அணைக்கட்டுகள், அவர் போட்ட அணைக்கட்டுகள்லாம் சுருக்கிறது தான் இவங்க வேலை. நான் சமீபத்தில் சில இதுகளுக்கெல்லாம் அணைக்கட்டுகள்லாம் போய் பார்த்தேன். அவர் 500 ஏக்கரில் பார்த்தா இவங்க 50 ஏக்கரில் போட்டு சுருக்கி கருணாநிதி அணைக்கட்டி விட்டாருன்னு போட்டிருக்காங்க. அவர் போட்ட திட்டத்தின்படி அணைக்கட்டு கட்டினா ஏகப்பட்ட இதுகள் பயனிருக்கும். இப்படி எல்லாத்தையுமே சுருக்கிற வேலை தான் நடந்தே ஒழிய கமிஷன் அடிக்கிறதும் சுருக்கிறது தான் நடந்தது. நல்ல திட்டங்கள் எதுவுமே இல்லை. தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை. மத்தியிலும் சரி மாநிலத்திலையும் தொழிற்சாலை எதுவும் இல்லை. இப்போ ரயில்வே கோச் ஃபேக்ட்ரி அடுத்தவனு கொண்டு கொடுத்துருக்கான். நம்ம ஊர்லேயே ப்ரொடியூஸ் பண்ணலாம் ரயில்வே. நம்ம ஊர்லேயே ரயில்வே உற்பத்தி ஆகுது, அனைத்து இது இருக்குது. ஆனால் வெளிநாட்டுக்கு கான்ட்ராக்ட் விடுறாங்க. இதெல்லாம் பத்திரிகைகள் எழுதவே மாட்டேங்கிறாங்க. இனி 10% இடஒதுக்கீடு, 3% இருக்கவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. மீதி 93% இருக்கவங்களுக்கு இடஒதுக்கீடு 50, 3% இருக்கவனுக்கு 10% இடஒதுக்கீடு. அது இன்கம் டேக்ஸ் பே பண்ணவனுக்கு. இப்படியெல்லாம் நாட்டில் இதெல்லாம் பத்திரிகைகள் எழுத மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் எழுதி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி சோசலிஸ்டுகள் மக்கள் சேவையில் சிறப்பாக ஈடுபடுகிறவர்களுக்கு மட்டும்தான் பதவி கொடுக்கணும். ஊழல் செய்கிறவர்களை ஒழித்து கட்டணும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி உருவாகிருக்கு. அது காமராஜர் ஆட்சி தான். அது பொற்கால ஆட்சி தான். அது யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி காமராஜரை போன்ற தன்னலமற்ற தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிவெடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய சிவகங்கை சீமான் அருளானந்த் அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் ஆகாஷ் தேவ், கதிரேசன் ஐயா மற்றும்
கன்னியாகுமரி நாகர்கோவில் நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்மண்டலத்தின் மிக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாநில செயலாளர் சி கிருஷ்ணமூர்த்தி ஐயா, மதுரை மாவட்ட தலைவர் அய்யல்ராஜ், மதுரை மாவட்ட நிர்வாகிகள், திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் ராஜேந்திரன் மற்றும் சுரேஷ் அண்ணா, வெள்ளியங்கிரி மற்றும் சென்னை மாவட்ட நிர்வாகிகள், காஞ்சிபுரம் மாவட்ட, செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறது. காமராஜர் மக்கள் கட்சி சிவகங்கை மாவட்டம் சார்பாக அருவி மணியனையாவுடைய தலைமையில் கோவையில் நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் தமிழகம் முழுமைக்கும் மக்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசி அதற்கான தீர்வான நடவடிக்கை எடுங்கள் என்று அந்த கூட்டத்திலே தலைவர் தமிழருவி மணியனையாவுடைய தலைமையில் நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் 4ஆம் கட்டமாக கன்னியாகுமரியிலே நடந்து கொண்டிருக்கிறது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ சும்மா போக்கு சொல்றது அல்ல. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. இந்த நாகர்கோவில் மக்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். ஏன்னு கேட்டா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அவர் பிறந்த ஊரிலே தோற்கடித்த, திமுகவால் தோற்கடிக்கப்பட்ட அதே இதை நீங்கள் தோற்றாலும் நாங்கள் உங்களை செய்ய வைக்கிறோம் என்று சொல்லி நாகர்கோவில் மக்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இடைத்தேர்தலை செய்ய வைத்தார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன பிரச்சனைகள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்திரம் அல்ல, தமிழகம் முழுமைக்கு நடக்கிறது. இயற்கை வளங்கள் கொள்ளை, அதற்கு உடந்தையாக ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள், அதற்கு உடந்தையாக அதிகாரிகள். இதெல்லாம் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்திரம் நடக்கல, தமிழகம் முழுமைக்கு நடக்குது. இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு இந்த தமிழக முதல்வர் எப்படித்தான் மனம் வந்ததோ. 86,000 கோடி இன்னைக்கு கடனில் இருக்கோம் தமிழக மக்கள். ஒரு அறிக்கையில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, 86,000 கோடி எப்படி வந்துச்சு? இருக்கிறதுல முதலிடத்தில் இருக்கோம் தமிழ்நாடு. கடன் வாங்கியிருக்கு உலக வங்கியிலேருந்து. இந்த கடன்லாம் எப்போ அடைக்க போகிறோம்? ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்கள் தலையிலையும் எவ்வளவு விழுக போகுது? 35,000 ரூபா விழுகுது. அப்போ இலவசங்களை கொடுத்து இந்த மக்களை கேள்வி கேட்க முடியாமல் பண்ணுறாங்க. இந்த இலவசங்களை கொடுத்தா காமராஜர் அவர்களை ஆட்சி அமைச்சாங்க இல்லையே. 9 வருஷம் நேர்மையான உண்மையான ஆட்சியை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அது எங்களுடைய அருமை தலைவர் தமிழருவி மணியனையா அவர்கள் நகர் முழுமைக்கும், ஊர் முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும் சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி ஆட்சியை, காமராஜர் ஆட்சியை கொண்டு வாருங்கள் என்று உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டு வருபவர் எங்களுடைய அருமை தலைவர் தமிழருவி மணியனையா அவர்கள். ஏதோ இங்கே வந்து குமரி கடற்கரையிலே, குமரியிலே மீனவர்கள் சத்தது ஒன்றும் சாதாரணமாக எடுத்துக்கலாம். எமது தமிழ் மக்களை, ஈழ மக்களை 1 லட்சம் பேர் கொன்று குவித்த போது அதை வேடிக்கை பார்த்த இந்த திமுக அரசு இன்னைக்கு ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறது. அதே போலதான் என்னுடைய மக்களை, இலங்கை மக்களை, மீனவ மக்களை, குமரி மக்களை இன்னைக்கு இழந்துக்கிட்டு இருக்கோம். அதை கண்டுபிடிச்சு யார் செய்கிறா, யாராக இருந்தாலும் தவறு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரோம். ஏன் அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான் கண்டும் காணாம. அந்த பட்டாசு ஆலைக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த பட்டாசு ஆலையில் நடக்கக்கூடிய விபத்துகளை கண்டுக்கிறதே இல்லை அதிகாரிங்க. சும்மா இவர் போறாரு, ஆளுங்கட்சி சார்ந்தவர் போறாரு, திரும்ப வராரு, பார்க்குறாரு. என்ன தீர்வு என்ன பண்ணாதீங்க, அது போல சொல்லுங்க. அங்கே ஒவ்வொரு தாலுகா வாரியாக, கிராம வாரியாக ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்துங்க. ஒரு முறையான லைசன்ஸ் கொடுங்க. முறை இல்லாத பட்டாசாலை இழுத்து மூடுங்க. என் மக்களை இனிமேலும் நாங்கள் இழக்க தயாரா இல்லை. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? தமிழக முதல்வர் அவர்களே சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு உருவாக்கிறீங்க? கிட்டத்தட்ட தமிழகம் முழுமைக்கு 1.5 கோடி பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பயந்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாவட்டத்துக்கு 55,000 பேர், ஒரு மாவட்டத்துக்கு 50,000 பேர் வேலை வாய்ப்பால காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு முதல்ல பாருங்க. இன்னொன்று, என் மக்களை, என்னுடைய அண்ணன்மாருங்க, தம்பிமாருங்க
தங்கச்சிமாரு பிள்ளைகளை இழந்துக்கிட்டு இருக்கோம். எதுவால? மதுவால. அதன் போல தீர்வு கொண்டு வாங்க. எதுமோ நாங்கள் பிராந்தி கடை மூலமாக தான் இந்த மக்களை வாழ வைக்கிறோம், பிராந்தி கடை மூலமாக தான் நாடு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. உடனடியாக அந்த டாஸ்மாக் கடைகளை ஒரு முடிவு கொண்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. 5 வருஷத்தில் எல்லாத்தையும் இந்த தேர்தலில் உண்மையிலே நீங்கள் நல்ல ஒன்று நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம், பிராந்தி கடை எடுங்க. இல்லைன்னா உங்களுடைய ஆட்சியை வீதி வீதியாக தெரு தெருவாக மாவட்ட வாரியாக முடிவு எங்களுடைய மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகிகளை ஆலோசித்து கோஷம் போடுவோம். தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்று அகற்று என்று. இல்லை என்றால் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் எங்கள் தலைவர் அவர்களையும் ஆலோசனை பண்ணி எங்கள் மாவட்ட நிர்வாக ஆலோசனை பண்ணி காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக எங்கள் தலைவர் தமிழறிவி மணியன் ஐயாவுடைய தலைமையில் 10,000 பேர் கவர்னர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவு இனிமேல் எங்கள் மாநில நிர்வாகம் மாவட்ட தலைவர்கிட்ட ஆலோசனை பண்ணி அந்த முடிவு எடுக்க போகிறோம். இன்னொன்று, இப்படியெல்லாம் தவறுகள் நடக்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தலைமை வேணும். நீங்கள் சென்னை எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் சென்னையில் போகணும். இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு 12 மணி நேரம் ஆகுது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு 12 மணி நேரம் ஆகுது. எப்பயா போய் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்குவேன்? அதனால தான் மதுரையில் வளர்ச்சி வாரியத்தை ஒன்று துவக்கு, 2ஆம் தலைநகரமாக உருவாக்குன்னு மதுரையை கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் தமிழகம் முழுமைக்கும் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இது 5ஆம் கட்டமாக இப்போ கன்னியாகுமரியில் நடந்துக்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. 6ஆம் கட்டமாக சிவகங்கையில் நடத்துவதற்கு எங்களுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களை ஆலோசனை பண்ணி சிவகங்கை நடத்த போகிறோம். தமிழகம் முழுமைக்கு நடத்த போகிறோம். அதனால் நீங்கள் தமிழக முதல்வர் என்னமோ நம்ம 2000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்துருக்கோம், இனிமேல் 2000 ரூபா கொடுத்து நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு எண்ணத்தில் இருக்காதீங்க. என்னுடைய இளைஞர்களை, என் மக்களை, எங்கள் அண்ணன் தம்பிமார்களை, அக்கா தங்கச்சிகளை விதவேல ஆக்குவதற்கு முழு காரணமே இந்த டாஸ்மாக் தான். இந்த டாஸ்மார்க்கை என்னைக்கு எடுக்கிறீர்களோ அன்னைக்குத்தான் காமராஜர் மக்கள் கட்சியுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. போலீஸ் தரப்பில் 90 பேர் என்று கொடுத்திருக்கின்றார்கள். சிஐடி பிரிவில் 90 பேர் என்று 210 பேர் இங்கே வந்திருக்கின்றோம். இதை தெரிவித்துக் கொண்டு மாநில துணைத் தலைவர் காளிராஜா அவர்களை இங்கே உரையாற்றி அறிவிக்கின்றனர். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த புண்ணிய பூமியான குமரி பூமியிலே மிகப்பெரிய அளவிலே ஐயா தமிழருவி மணியனுடைய தலைமையிலே இயங்குகின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணினுடைய பெருமையை காப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் இந்த மண்ணை ஒரு வளமிக்க ஒரு மாவட்டமாக மாற்றுவதற்கும் நமது முன்னோர்கள் உழைத்த உழைப்பை முன்னெடுத்து செல்வதற்கும் அவர்களை நாம் என்றும் நினைவில் போற்றுவதற்கும் இந்த அரிய ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை ஐயா தமிழருவி மணியன் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக இயங்கி வருகின்ற காமராஜர் மக்கள் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் குமரையா அவர்கள், இந்த மண்ணினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் கதிரேசன் அவர்கள், ஆகாஷ் தேவ் அவர்கள் மற்றும் நம்முடைய மூத்த தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அயல்ராஜ் அவர்கள், நமது ரங்கராஜன் அவர்கள் போன்ற எண்ணற்ற ஏடு இணையற்ற பெருந்தலைவர் காமராஜருடைய அற்புதமான தொண்டர்கள் படை இந்த மண்ணிலே இன்று நின்று இந்த சிறப்புமிக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. குமரி மண்ணை பற்றி நாம் நினைக்கும் போது தொல்காப்பியம் தந்த தொல்காப்பியரை அங்கே முன்னெடுத்து அவரை வளர்த்து ஆளாக்கி அவரை உருவாக்கிய கலைக்கோட்டு ஆசான் வாழ்ந்த மண். கலைக்கோட்டு ஆசான் இந்த தமிழுக்கு ஆற்றிய அந்த பணியை பெரும்பணியை நமது முன்னோர்களுடைய ஆற்றிய அந்த பெரும்பணியை இந்த மண்ணிலே நின்று நாம் நினைக்கும் போது நமக்கு எண்ணற்ற ஒரு உயர்வும் ஒரு மரியாதையும் நமக்கே வந்து சேர்கின்றது. அதன் பின்னாளிலே இந்த மார்த்தாண்ட மன்னர் அவர்கள் ஆண்டபோது அவருக்கு ஆசானாக இருந்த அனந்த பத்மநாப நாடார் அவர்கள் அந்த ஆசான் அவருக்கே ஒரு மிகப்பெரிய சேனாதிபதியாக விளங்கி இந்த மண்ணுடைய வீரத்தையும் இந்த மண்ணுடைய ஆசான்மையையும் அவர்கள் எடுத்து சென்ற முன்னமே நாம் இப்போது எண்ணி பார்க்கும்போது நமக்கே மிக மிக பெருமையாக இருக்கிறது. இந்த மண்ணு அடிமைப்பட்ட போது நம் மக்களெல்லாம் தாழ்ந்து கிடந்த போது ஓடோடி வந்து
நம்மளை உயர்ப்பித்த ஐயா வைகுண்டரை நாம் நினைக்கும் போது எண்ணற்ற மகிழ்ச்சி நம் எண்ணத்திலே நம் உள்ளத்திலே உருவாகிறது. அது மட்டுமா, அதற்கு பின்னால் இந்த மாவட்டத்தை தமிழகத்தோடு தமிழர் பூமியோடு சேர்க்க வேண்டும் என்று எண்ணற்ற மக்கள் எல்லாம் உயிர் தியாகம் செய்த போது ஓடோடி வந்து வழிநடத்திய மார்ஷல் நேசமணி நடந்து வளர்ந்த இந்த மண்ணை நினைக்கும் போது, இந்த மண்ணிலே நாம் நிற்கும் போது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையும் ஒரு பெருமையும் நமக்கு கிடைக்கின்றது. பொன்னப்ப நாடார் போன்ற, தானுலிங்க நாடார் போன்ற பெருமக்களை எல்லாம் உருவாக்கிய மண், இந்த மண்ணிலே வளர்ந்த அவர்கள், இந்த மண்ணிலே நேசித்த அவர்கள், இந்த தமிழ் சமுதாயத்திற்காக அவர்கள் ஆற்றிய பணியெல்லாம் எண்ணும் போது நமக்கெல்லாம் பெருமை வருகிறது. அவர்களை எண்ணி நாம் நடக்கும்போது நமக்கெல்லாம் பெருமையும் புகழும் வருகிறது. நமக்கு ஒரு புத்து உணர்ச்சி வருகிறது. அவர்கள் வழியிலே நாம் செல்கிறோம் என்பதை நினைக்கும் போது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி வருகிறது. அந்த வழியிலே பெருந்தலைவர் அவர்கள் தாழ்ந்த போது அவரை நிலைநிறுத்திய மண் இந்த அப்பச்சி என்று ஆதரவோடு ஓடி வந்த என் மக்களை எல்லாம் நினைக்கும் போது கையெடுத்து வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட மண்ணிலே நாமெல்லாம் நின்று இந்த மக்களுடையக்காக, இந்த மண்ணிற்காக பெருமை சேர்ப்பதற்காக இந்த காமராஜர் மக்கள் கட்சி பெரும் பணியினை ஆற்றுகிறதே என்பதை எண்ணும் போது நமக்கு ஈடியற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் வந்து சேர்கிறதுக்கு. அதற்கு உத்துணையாக இருந்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக நமது மகளிர் அணி தலைவி வள்ளியம்மாள் அவர்களுக்கும், அனைத்து மகளிர் இங்கே வந்திருக்கின்ற மகளிர் பெருமக்களுக்கும், என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும், மாநில நிர்வாகிகளுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும், மற்ற துணை கட்சியை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, பல மாவட்டங்களாக நாம் நடத்தி வருகின்ற இந்த ஈடு இணையற்ற சிறப்பான ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நாம் முன்னெடுத்து இந்த தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே நாம் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களே, ஆங்காங்கே இருக்கும் அன்பர்களே, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே, இந்த நாகர்கோவில் நகரத்திலே இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை பற்றி அதை பற்றி கோரிக்கை விடுப்பதற்காக நமது காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் ஐயா தமிழருவி மணியன் அவர்களுடைய அனுமதியின் பேரில் நமது பொதுச் செயலாளர் ஐயா குமரையாவின் முன்னிலையில் இந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவருடைய முன்னிலையிலும், குறிப்பாக இரா கதிரேசன் மற்றும் ஆகாஷ் தேவ் அவர்களுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கைகளை இப்பொழுது நாம் கோஷமாக எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் தலைவர், எங்கள் தலைவர், எங்கள் தலைவர், எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி. தலைவர் தமிழருவி மணியன், தலைவர் தமிழருவி மணியன். தியாகத்தாலும் ரத்தத்தாலும் உருவான இந்த மாவட்டம், தியாகத்தாலும் ரத்தத்தாலும் உருவான இந்த மாவட்டம் ஆக்காதே, ஆக்காதே, பாலைவனம் ஆக்காதே, 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 கன்னியாகுமரியை பாலைவனம் ஆக்காதே, அடிக்காதே, அடிக்காதே, கனிம வளங்களை கொள்ளையடிக்காதே, அடிக்காதே, அடிக்காதே, கனிம வளங்களை கொள்ளையடிக்காதே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே, சுரண்டல்காரர்களுக்கு துணை போகாதே, சுரண்டல்காரர்களுக்கு துணை போகாதே. மேம்படுத்து, மேம்படுத்து, அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்து, 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 அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்து. நாகர்கோவில் இருந்து சென்னைக்கு 12 மணி நேர பயணமுங்க. நாகர்கோவில் இருந்து சென்னைக்கு 12 மணி நேர பயணமுங்க. அரசு சேவைகள் அனைத்திற்கும் சென்னை தான் வரணுமாங்க. அரசு சேவைகள் அனைத்திற்கும்
சென்னை தான் வரணுமாங்க. உருவாக்கு உருவாக்கு, இரண்டாம் தலைநகர் உருவாக்கு, உருவாக்கு உருவாக்கு, இரண்டாம் தலைநகர் உருவாக்கு. வேகப்படுத்து வேகப்படுத்து, நெடுஞ்சாலை திட்டங்களை வேகப்படுத்து, வேகப்படுத்து வேகப்படுத்து, நெடுஞ்சாலை திட்டங்களை வேகப்படுத்து. தீர்வு கண்டிடு தீர்வு கண்டிடு, நெய்யாறு பிரச்சனைக்கு தீர்வு கண்டிடு, தீர்வு கண்டிடு தீர்வு கண்டிடு, நெய்யாறு பிரச்சனைக்கு தீர்வு கண்டிடு. சீரமைத்திடு சீரமைத்திடு, ஏவிஎம் கால்வாயை சீரமைத்திடு, சீரமைத்திடு சீரமைத்திடு, ஏவிஎம் கால்வாயை சீரமைத்திடு. மேம்படுத்து மேம்படுத்து, சுற்றுலா தளத்தை மேம்படுத்து, மேம்படுத்து மேம்படுத்து, சுற்றுலா தளத்தை மேம்படுத்து. ஏற்படுத்து ஏற்படுத்து, மீனவர்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்து, ஏற்படுத்து ஏற்படுத்து, ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்து. காத்திடு காத்திடு, நாங்குநேரி தொழில் மண்டலம் காத்திடு, காத்திடு காத்திடு, நாங்குநேரி தொழில் மண்டலம் காத்திடு. நிறைவேற்று நிறைவேற்று, குளச்சல் துறைமுக திட்டத்தை நிறைவேற்று. ஏற்படுத்து ஏற்படுத்து, கடலுணவு தயாரிப்பு சிறப்பு மண்டலம் ஏற்படுத்து. அறிமுகப்படுத்து அறிமுகப்படுத்து, மதுரை நாகர்கோவில் தடத்தில் பகல் நேர பயணி ரயிலை அறிமுகப்படுத்து. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, தலைவர் தமிழறிவு மணியன், தலைவர் தமிழறிவு மணியன். நன்றி வணக்கம். காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் குமரி மாவட்டத்தில் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தென்மண்டலம் முழுவதுமே ஒருங்கிணைத்து மாவட்டம் வாரியாக நடத்தி கொண்டிருக்கும் எங்களது ஆர்ப்பாட்டம் இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலே திறமிகு தலைவர் ஐயா கதிரேசன் அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் திரு ஆகாஷ்தேவ் அவர்களுடைய முன்னிலையிலும் எங்களது மாநில மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுடைய சிறப்பு ஒத்துழைப்பிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மகளிர் அணியினுடைய சிறப்பு ஒத்துழைப்பினால் இந்த ஆர்ப்பாட்டமானது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தும் கருத்துகள் இந்த மாவட்டத்திற்கு மிக மிக அத்தியாவசியமாக இருக்கின்ற அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்தி நமது நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு மருத்துவமனைகளிலே முறையான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நீங்கள் பணியிடை அமர்த்த வேண்டும். எல்லா ஏழை மக்களுக்கு சேவை கிடைக்கும் வண்ணம் அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த வேண்டும். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் என்பது சுற்றுலா நகரம். வெளிநாட்டில் இருந்தும் கூட வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட இங்கே எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடம். சிறப்பான கட்டமைப்பையும் ஒழுங்கமைப்பையும் ஏற்படுத்தி சுற்றுலா வளர்ச்சி மேம்படுத்துவதற்கான விளைவுகளை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும், நெய்யாறு போன்ற ஆற்றினுடைய கரைகளை தூய்மைப்படுத்த வேண்டும், தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்த வேண்டும். மேலும் இங்குள்ள கனிம வளங்களை கொள்ளை போவதை பெரும்பாலும் அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்திற்கு கணக்கில் இல்லாமல் முறையற்ற வகையிலே சீர்கேடான முறையிலே இந்த கனிம வளங்கள் கொள்ளை போவதை தடுக்க வேண்டும். இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்ற மேலான எங்களது கோரிக்கை முன்னெடுக்கின்றோம். மேலும் தென் மாவட்டங்களில் இருந்து அரசு துறை சார்ந்து ஏதேனும் அலுவல் செய்ய வேண்டும் என்றால் சென்னை நகரம் சென்று வருவதற்கு
10 மணி நேரம் 12 மணி நேரம் இவர்கள் அங்கே பயணப்பட வேண்டியிருப்பதால் இங்கேயே மதுரையை 2ஆம் தலைநகராக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை காமராஜர் மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். எங்களது அத்தனை ஆர்ப்பாட்டங்களிலும் இதை ஒரு பிரதான கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். தென்மண்டல வளர்ச்சி வாரியமும் இந்த தென்மண்டல பகுதியிலே தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி தர வேண்டும். குறிப்பாக குளைச்சல் துறைமுகத்தினுடைய சிறப்பு திட்டங்களை எல்லாம் விரைவாக நடத்திட வேண்டும். இப்படி இங்கே இருக்கின்ற நாங்குநேரி தொழில் மண்டலத்தில் சிறப்பான தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி இங்கு இருக்கின்ற படித்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். கைவினை பொருள்கள் செய்யும் பெண்களுடைய சுய வாழ்வாதாரத்திற்கு அவர்களுக்கும் சிறப்பு சலுகைகள் அளிக்க வேண்டும். மத்திய மாநில அரசின் திட்டங்கள் முறையாக இங்கே வந்து செயல்படுத்துவதற்கு உடனடியாக அரசு அந்த அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்ற அத்தனை கோரிக்கைகளையும் வலியுறுத்தி நாங்கள் இங்கே சிறந்த முறையில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல சக நம்மோடு தோழமை கட்சிகளாக இருக்கின்ற நண்பர்களும் பொதுமக்களும் திரளாக எங்களோடு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதை அனைவரும் அறிவோம். ஆனால் காமராஜர் மக்கள் கட்சி என்பது எப்பொழுதுமே ஒரு சட்ட நெறிக்கு உட்பட்டு நடத்துகின்ற கட்சி என்பதால் நாங்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தித்தான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம். எனவே எங்களது ஆர்ப்பாட்டத்திற்கு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமக்கு வெற்று கோஷங்களை முழங்கிய திராவிட கட்சிகள் வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று வெற்று முழக்கங்களை கொடுத்த மேதாவிகளே இன்று கன்னியாகுமரி மற்றும் தென் தமிழகம் மொத்தத்திலும் தன்னிறைவு பெற்றிருக்கிறது என்று போலியான கோஷங்கள் போட்டுக் கொண்டிருக்கும் கயவர்களே, தன்னிறைவு என்றால் தவறாக நினைத்து விடாதீர்கள். மக்கள் செழுமையாக இருக்கிறார்கள் என்று. தன்னிறைவு என்றால் அரசு மருத்துவமனையில் அவல நிலை, நல்லதொரு சேவை இல்லாமல் தன்னிறைவு பெற்றிருக்கிறது. மக்களுக்கு உயிர் காக்கும் உயர் சிகிச்சைகள் இல்லாத வண்ணம் இருக்கிறது, அதில் தன்னிறைவு. கொள்ளையடிக்கும் கயவர்களின் கூடாரமாக இருக்கிற அதில் தன்னிறைவு பெற்றுள்ளது. இதுதான் தன்னிறைவு. இங்கு வெற்றி பெற்று மக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்டு மேலே போய் உட்கார்ந்திருக்கும் எம்எல்ஏ எம்பிக்களே, உங்களுக்கு உடம்புக்கு ஏதேனும் இருந்தால் அரசு மருத்துவமனையில் பக்கம் வருவதுண்டா? ஓட்டு போட்ட நாங்கள் மட்டும் ஏன் அந்த மருத்துவமனையில் போக வேண்டும்? கேட்கிறதா உங்களுக்கு? கயவர்களே, ஓட்டு பிச்சை எடுக்கும் கயவர்களே, கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் சூறையடிக்கும் கயவர்களின் கூட்டமைப்பு. கனிம வளங்கள் அன்னை கொடுத்த வரம், இயற்கை வரம். இயற்கை அன்னையை கருவறையை கருவறுக்கும் கயவர்களே, உங்களுக்கு இயற்கை அன்னை மன்னிப்பே கொடுக்க மாட்டாள். உங்களுக்கு முடிவு உண்டு. வருகின்ற 2026 தேர்தலுக்கு பின்னர் இரு திராவிட கட்சிகளுக்கும் இறங்கு முருகம்தான். நீங்கள் செய்த ஒன்றொன்றையும் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அட்டூழியம், மக்கள் விரோத செயல்கள் அனைத்திற்கும் வட்டியும் முதலுமாக இந்த மண்ணில் இருந்து துவங்குகிறோம். உங்களுக்கு அனைவருக்கும் வந்து சேரும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பாக கொடுத்து சென்ற இயற்கை வளங்களை சுரண்டி பக்கத்து மாநிலங்களுக்கு விற்று பணமாக்கும் கயவர்களே, எதிர்கால சந்ததியருக்கு ஏதேனும் விட்டு செல்வீர்களா? உங்கள் நெஞ்சில் ஈரம் இல்லையா? மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய இறுதி நாட்களில் தன்னுடைய கைகளை வெளியில் வைத்தவாறு எடுத்து செல்லுமாறு சொன்னான். அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? கயவர்களே, நீ செத்த பிறகு உன்னையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளில் கேட்கவில்லையா? கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு பணம் படைத்திருந்தாலும் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் இறந்து போனார்களே, அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியவில்லையா? மழை வெள்ளங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களை மீட்டு செல்வதற்கு படகுகள் வைத்திருக்கும் பாமர ஜனங்கள் தான் உங்களை வந்து காப்பாற்ற வேண்டும். அப்படி இருந்து பணத்தை வைத்து நீங்கள் என்ன கப்பலா செய்துவிட முடியும்? அந்த பணம் ஒரு காகிதம்.
உங்களுக்கு புரியவில்லையா கயவர்களே? களிம வளங்களை இப்படி சூறையாடுகிறீர்களே, பெற்ற தாயின் கருவறையை அறுக்கும் கயவர்களே, உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. 2026க்கு அப்புறம் உங்களுக்கு இறங்கு முகம்தான். உங்களுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது. ஓட்டு பிச்சை கேட்கும் கயவர்களே, இறுதி சாவு மணி உங்களுக்கு அடிக்கப்பட்டது. வடக்கே வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று வெற்று முழக்கம் வழங்கிய அரசியல்வாதிகளே, கேடுகெட்ட அரசியல்வாதிகளே, சொல்லுக்கும் செயலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜந்துக்களே, இப்படியான வாழ்வு வாழ்வதற்கு நீங்கள் மக்களோடு மக்களாக, சாமானிய மக்களாக வாழ்ந்துவிட்டு செல்லலாம். 15 வருடங்களுக்கு முன்பாக உங்களுடைய சொத்து பட்டியல்கள் என்ன? இன்றைய தினம் உங்களுடைய சொத்து பட்டியல் என்ன? கயவர்களை இறந்த பிறகு வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை எடுத்து அள்ளியா செல்ல போகிறீர்கள்? கொஞ்சமாவது நெஞ்சில் ஈரம் வேண்டும். நெஞ்சு கொதிக்கிறது. களிம வளங்களை சூறையாடி லாரி லாரியாக எடுத்து சென்று விற்கிறீர்களே. இயற்கை எண்ணெய் கொடுத்து சென்ற இந்த அரிய பொக்கிஷத்தை வேட்டையாடுகிறீர்களே மிருகங்களே. வெற்று முழக்கங்களை முழங்கி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் மூடர்களே, மக்களை கொஞ்சம் பாருங்கள் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக உங்கள் மீது கோரிக்கைகளை வைக்கின்றோம். வெற்று முழக்கங்கள் வேண்டாம், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி சாவார். அவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே. வஞ்சக பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுகு முகத்தில் என்பார், எண்ணி பயப்படுவார், மிக துயர்படுவார் என்று தொடங்குகின்ற பாரதி அந்த கவிதையின் இறுதி பத்தியிலே சொல்லுவான், நன்னிய பெருங்கலைகள் 10 4,000 கோடி நயந்து நின்றைய புண்ணிய நாட்டினிலே பொறியற்ற விலங்குகளைப் போல வாழ்வார் என்று எழுதியிருப்பான். பொறியற்ற விலங்குகளைப் போல இந்த மனிதகுலம் இந்த மண்ணில் வாழ்ந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக 50 ஆண்டு காலம் அப்பழுக்கற்ற அரசியல் வாழ்க்கை பயணத்தில் தன்னை இணைத்து கொண்ட அறிவாசான் ஐயா தமிழருவி மணியன் அவர்களின் ஆணை கிணங்க பாரதத்தின் பாதமாக விளங்குகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்திலே அன்பு ஐயா கதிரேசன் அவர்களின் தலைமையிலே எங்களை எல்லாம் அற்புதமாக வழிநடத்துகின்ற பொதுச் செயலாளர் குமரையா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இங்கே நடைபெற இருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தை பற்றி இந்த மாவட்ட மக்களும் இந்த மாவட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் மக்களின் மன குமுறல் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி ஒரு சில செய்திகளை இங்கே நாங்கள் பதிவிட கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். காந்தியத்தை வாசிப்பின் மூலமாகவும் கருத்த மனிதன் அந்த காமராசரின் காலடியிலே சென்று சேர்ந்து பொது வாழ்க்கைக்கான இலக்கணத்தை தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய அறிவாசான் ஐயா தமிழருவி மணியன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஆர்ப்பாட்டம் எழுச்சியோடும் சீரோடும் மக்களின் குறையை இந்த மக்கள் மன்றத்தில் முன்னின்று வைக்கக்கூடிய கடமையை களமாடுவதற்காக நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே எங்களுக்கு பாதுகாப்புக்காக வந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களை பார்த்து நாங்கள் ஒரு கேள்வியை கேட்க கடமைப்பட்டுள்ளோம். சமீபத்தில் இந்த மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ராஜபாளையம் பகுதியிலே நள்ளிரவில் மது போதையில் சாலையில் இருந்த ஒரு கும்பல் 2 காவல்துறை அதிகாரிகளின் கையில் இருந்த லத்தியை பிடித்து காவல்துறை அதிகாரிகளையே தாக்குகின்ற ஒரு சம்பவம் இந்த மண்ணில் அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? காவல்துறை மீது தாக்குதல் நடத்திய மனிதர்களை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். நாம் எல்லாம் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழுவதற்கு எல்லையிலே நம்மை காக்கின்ற கடவுளாக இராணுவ வீரன் இருக்கிறான் என்று சொன்னால் வாழுகின்ற இந்த பகுதியிலே நாம் நிம்மதியாக இருப்பதற்கு நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய காவல்துறையை காக்க வேண்டிய கடமை
பொதுமக்களாகிய நமக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த காவல்துறைக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை என்கின்ற நிலையை ராஜபாளையம் நமக்கு அடையாளம் இட்டு காட்டியிருக்கிறது என்று சொன்னால் இந்த அவலத்தை எங்கே போய் சொல்வது? மருத்துவமனையிலே மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை ஒருவன் சென்று கத்தியால் குத்துகின்ற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவன் கத்தியால் குத்தியது தவறு என்றாலும் அவனை கத்தியை தூக்கி கொண்டு போய் குத்தி செய்வதற்கான சூழலை உருவாக்கியது இந்த அரசின் கையாளாகத்தனம் என்பதால் இரண்டுமே கண்டிக்கத்தக்கது என்பதை காந்திய வழியில் அறப்போராட்டத்தின் மூலமாக அறிவாசான் ஐயா தமிழருவி மணியன் அவர்களின் வாயிலாக இந்த குமரி கண்டத்திலே நின்று கொண்டு மக்கள் மன்றத்தில் எங்களது கேள்விகளையும் மக்களுக்கான விழிப்புணர்வையும் நாங்களே கொடுத்து கொண்டிருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அரசியல் களத்தில் இன்று அதை ஒரு வியாபார பொருளாக்கி ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் தன்னிடம் உள்ள எண்ணிக்கையை பட்டியலிட்டு காட்டி அதற்காக பல பெட்டிகளில் பணம் பெற்றுக்கொள்ளுகின்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் உங்களது அறிவாசான் ஐயா தமிழருவி மணியன் மாத்திரம் எப்படி தனி தடம் பதித்தார் என்ற கேள்வி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மகாபாரத போர் உச்சம் தொட்டு கொண்டிருந்த ஒரு சூழல், 7-8 நாட்களாக தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையில பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமாக மாறி மாறி வெற்று முகம் இடம் விட்டு இடமாறி காட்சி தந்து கொண்டிருந்த சூழ்நிலையில ஒரு அவசர கூட்டத்தை நடத்துகின்றார் கிருஷ்ண பரமாத்மா. அங்கே தருமர், அர்ஜுனர், கிருஷ்ண பரமாத்மா 3 பேரும் சேர்ந்து கூடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், கள பலி ஒன்று கொடுத்தால்தான் போர்க்களத்தில் வெற்றி நமக்கு வாய்ப்பாக வந்து சேரும் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனிதனை கள பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 32 அம்சங்கள் பொருந்திய ஒரு மனிதனை களபலி கொடுத்தால்தான் வெற்றி கிடைக்கும். பாண்டவர்களுடைய பக்கத்திலே 32 அம்சங்கள் கொண்டவர்கள், ஒன்று கிருஷ்ண பரமாத்மா, இன்னொன்று அர்ஜுனன். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், என்னை களபலி கொடுங்கள் என்று சொல்கிறார். தர்மர் உடனே உள்ள வந்து, உன்னை கொடுத்து நாங்கள் பெறப்போவது எது என்று சொல்கிறார். அப்போ அர்ஜுனனை கொடுக்கலாமா என்று கேட்டால், போரை முன்னின்று நடத்தக்கூடியவனே அர்ஜுனன் தான், அவனையும் கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் அர்ஜுனனுக்கும் உலுப்பிக்கும் பிறந்தவன் அரவான். இத்தனை ஆண்டு காலம் தன் தந்தையை காணாத அரவான் அன்று அம்மா உலுப்பியிடம் சொல்லிக்கொண்டு நான் தந்தையை காண செல்கின்றேன், போர்க்களத்திலே அவருக்கு நான் உதவி புரிய முன் வருகிறேன் என்று சொல்லி அர்ஜுனன் முன்னாடி வந்து நிற்கின்றான். உடனே கிருஷ்ணர் சொல்லுகின்றார், நம்மை போல் 32 அம்சங்கள் பொருந்தியவன் உன் மகன் அரவானும் ஒருவன் என்று சொல்லுகிறார். மறுகணமே அர்ஜுனன் அரவானை பார்த்து, மகனே வா என்று வாரி கட்டி அணைத்து கொள்ளாமல் நீ களபலியாக தயாரா என்று சொன்னான். உடனே அரவான் அதற்கு பதில் சொன்னான், நான் தயார், ஆனால் நான் திருமணம் ஆகாமல் இருக்கிறேன், திருமணம் ஆன பிறகு என்னை களபலி கொடுங்கள் என்று சொன்னார். நாடு முழுவதும் பிரகடனப்படுத்தப்படுகிறது, அவனுக்காக பெண் தேடப்படுகிறது. ஆனால் வெடிந்தால் களபலி ஆகக்கூடிய ஒருவனை யார் மணந்து கொள்வார்கள்? யாருமே வரவில்லை. உடனே கிருஷ்ணர் சொன்னார், நானே பெண்ணாக அவதாரம் எடுத்து வருகிறேன், என்னை நீ மணந்து கொள் என்று சொன்னார். கிருஷ்ணர் பெண்ணாக அவதாரம் எடுத்தார், அவனை மணந்தார். அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு இதுதான் இன்னைக்கு கூத்தாண்டவரிலே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த அரவான் நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி போர்க்களத்தின் வெற்றிக்காக தன் மகனையே பலி கொடுத்த அர்ஜுனன், தன்னையே அந்த வேள்விச்சாலையில் ஆகுதி ஆக்கியவன் அரவான். எந்த அரசியல் தலைவர்களெல்லாம் தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் இந்த 50 ஆண்டு காலத்தில் அரசியல் களத்தில் நீங்கள் என்ன பழிபொருள் கொடுத்தீர்கள் என்று கேட்கிறீர்களே, உங்கள் கேள்விக்கான விடைதான் அறிவாசான் ஐயா தமிழருவி மணியன் கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து வந்த அறவாழ்க்கையை இந்த அரசியல் மாற்றத்திற்காக பலி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய நேர்மையை இந்த அரசியல் மாற்றத்திற்காக பலி கொடுத்திருக்கிறார். அப்பழுக்கற்ற மனிதனாக, எவராலும் விரல் காட்டி குற்றம் சாட்ட முடியாத மனிதனாக 50 ஆண்டு காலம் இந்த தமிழக மண்ணிலே வாழும் ஒரு அரசியல்வாதி அறிவாசான் ஐயா தமிழருவி மணியன். அவர்களுடைய ஒழுக்கம், நேர்மை,
தூய்மை, பொது வாழ்வினுடைய எளிமை எல்லாமே சிதைக்கப்பட்டது. இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளை முற்றாக மறுதளித்து மீண்டும் பொற்கால ஆட்சி தந்த கருத்த மனிதன் அந்த காமராஜரின் ஆட்சியை இந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தன்னை முன்னிலைப்படுத்தி எங்களது ஐயா களபலி கொடுத்து கொண்டதன் விளைவுதான் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அல்லாமல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அல்லாமல் தமிழக மண்ணில் ஒரு மாற்று சக்தி உருவாக முடியாது என்கின்ற மந்திர சொல் மாநிலம் முழுவதும் ஒலித்து கொண்டிருந்த அந்த வேளையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கி இதே இந்த கன்னியாகுமரி தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொன் ராதாகிருஷ்ணனையும், தருமபுரி தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் 2 திராவிட கட்சிகள் அல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும். அப்படி உருவான கூட்டணி மக்கள் மன்றத்தில் சென்று சேர்ந்து வாக்குகளை பெற முடியும். அப்படி வாக்குகளை பெற்ற மனிதர்கள் நாடாளுமன்றத்தின் விதி எழுதுகிற அதிகார நாற்காலியில் அங்கே மையமிட்டு முழங்க முடியும் என்கின்ற சூழலை இந்த மண்ணில் 2014ஆம் ஆண்டு சமைத்து காட்டிய மனிதன்தான் ஐயா அறிவாசான் தமிழருவி மணியன் என்பதை நாடு அறியும் என்பதை இந்த மக்கள் மன்றத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு பெரியவர்களே, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்குது. பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியை, பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை, அந்த ஆசிரியருடைய ஓய்வு அறையில் இருக்கக்கூடியவர்களை பள்ளிக்கு சென்றே ஒருவன் கத்தி எடுத்து குத்தி கொலை செய்கிறான் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு மாநிலம் நல்லபடியாக வளர்ச்சி பாதையை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம், சாராய கலாச்சாரம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். உலக நாடுகள் அத்தனையும் தன் உள்ளங்கையில் கொண்டு வந்து வைத்திருந்தது ரோமானிய பேரரசு. இன்னைக்கு உலக வரைபடத்தில் ஆள் காட்டி விரலால் அடையாளம் காட்டக்கூடிய அளவிலே அது சுருங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மது போதை கலாச்சாரத்திற்காக தன்னை முற்றாக அர்ப்பணித்துக் கொண்டதன் விளைவாக இன்னைக்கு அந்த ஆளுமை மிக்க அந்த ரோமானிய பேரரசு இன்னைக்கு கிறிஸ்துவ நாளிலே அந்த பிரகடனம் சொல்லுகின்ற ஒரு செய்தியை கொடுக்கிற சபையாக மாத்திரமே மாறி போயிருக்கிறது என்று சொன்னால் நுகர்வு கலாச்சாரம் பெருகி இருக்கிறது. காந்தியத்தை முன்னெடுக்கக்கூடிய நாங்களும் எங்களுக்கு காந்தியம் சொல்லிக் கொடுத்த பாதையும் நுகர்வு கலாச்சாரம் ஆபத்தானது. நாகரிகத்தின் நல்லடையாளம் தேவைகளை பெருக்கிக் கொள்வதில் இல்லை, தேவைகளை சுருக்கிக் கொள்வதில் உள்ளது என்பதை காந்தி இந்த மண்ணுக்கு அன்றே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அன்பு பெரியவர்களே, அந்த அடிப்படையிலே அறிவாசான் ஐயா தமிழருவி மணியன் அவர்களினுடைய அற்புதமான வழிகாட்டுதலில் அரசியல் மாற்றம் தமிழக மண்ணில் நடந்தே தீரும். அது 2026 முதல் புள்ளியை முன்னெடுத்து வைக்கும். அந்த 2026 தேர்தலில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் வியூகத்தை எங்களது அறிவாசான் எப்படி வகுத்து கொடுத்தாரோ அதே போல மாநில ஆட்சியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக 2026 அரசியல் சூத்திரதாரியாக ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் இருப்பார். 2026 கழக அரசுகளின் பிடியில் இருந்து இந்த நிலைமை மாறும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வெளிவந்து இளைஞர்களும் மாணவர்களும் போதை கலாச்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாள்தோறும் சொல்லுகின்ற செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வீதிதோறும் கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு ஆறாக சாராய வெள்ளத்தை ஓடவிட்டு 40,000 கோடிகளுக்கும் மேலாக அதன் மூலமாக வரி வருவாயை கொண்டு வந்து சேர்க்கிற இந்த அரசாங்கம் திருந்தாவிட்டால் மக்களாகிய நாம் திருந்துவோம். இந்த அரசாங்கத்தை திருத்துவோம், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். தமிழகம் தலைநிமிர, தமிழகம் தலைநிமிர, தமிழருவி வழிநடப்போம். தமிழகம் தலைநிமிர, தமிழகம் தமிழ்நிற, தமிழருவி வழிநடப்போம். பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக. பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக.
காமராஜர் மக்கள் கட்சி வெல்க. காமராஜர் மக்கள் கட்சி வெல்க. தலைவர் தமிழறிவு மணியன் வாழ்க. தலைவர் தமிழறிவு மணியன் தியாகத்தாலும் இரத்தத்தாலும் உருவான கன்னியாகுமரி மாவட்டத்தை ஆக்காதே ஆக்காதே பாலைவனம் ஆக்காதே 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 பாலைவனம் ஆக்காதே கொள்ளையடிக்காதே 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 கனிம வளங்களை கொள்ளையடிக்காதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே சுரண்டலுக்கு துணை போகாதே மேம்படுத்து மேம்படுத்திடு 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 அரசு மருத்துவமனை சேவை தரத்தை மேம்படுத்து அரசு மருத்துவமனை சேவை தரத்தை மேம்படுத்து உருவாக்கு உருவாக்கு மதுரை 2ஆம் தலைநகராக உருவாக்கு 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 மதுரை 2ஆம் தலைநகராக உருவாக்கு வேகப்படுத்து வேகப்படுத்து நெடுஞ்சாலை திட்டங்களை வேகப்படுத்து 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 நெடுஞ்சாலை திட்டத்தை வேகப்படுத்து. இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் கதிரேசன் அவர்களுக்கும் இந்த மாவட்ட மேற்கு பகுதி ஆகாஷ் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநிலத்திலிருந்து வளைந்த மற்ற மாவட்டங்களில் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி. எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி. காமராஜர் ஆட்சி.